கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஆம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு எதற்காக வந்தார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தான் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். வானமும் பூமியும் ஒளிந்து போம், அவர் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவருடைய வார்த்தை நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. அவருடைய தன்மையைப் போல அதுவும் மாறாது. தேவனுடைய வாக்கைப் போல உறுதியுள்ளது ஒன்றுமில்லை. தேவன் உரைத்த சொற்படி குமாரனை தந்தார். அவர் வாக்கு பண்ணினதையெல்லாம் அவ்வாறே நிறைவேற்றினார். வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் வாழ்ந்தவர்தான் சிமியோன். சிமியோன் என்ற பெயர் நீதிமான் மற்றும் பக்தி என்று பெயர் அழைக்கப்படும். தலைமுறையாகிய இஸ்ரவேல் மக்கள் ஒரு மேசியா, ஒரு இரட்சகருக்காக காத்திருந்தார்கள். அதுபோல சிமியோனும் தன் இஸ்ரவேலர்கள் எல்லோரைப் போலவே இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தார். சிமியோன் ஒரு தனித்துவமானவர். அதாவது அவர் தன் சொந்த கண்களால் மேசியாவை பார்ப்பார். ஏனென்றால் லூக்கா 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய மேசியாவை பார்ப்பதற்கு முன்பு அவர் இறக்க மாட்டார் என்று பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தியிருந்தார். யோசேப்பும் மரியாளும் நியாயப்பிரமாணத்திற்கு விசுவாசமாக இயேசு இன்னும் குழந்தையாகவே இருந்தபோது அவரை ஆலயத்திற்கு சென்று தேவனிடம் காண்பிப்பதற்காக எருசலேமில் சென்றார்கள். அவர்கள் ஆலயத்திற்குள் நுழைந்தபோது சிமியோன் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இஸ்ரவேலின் ஆறுதல் இயேசுவை பார்த்தார். சிமியோன் எவ்வளவு நேரம் காத்திருந்தார் என்பது தெரியாது. ஆனால் அவர் அன்று ஆலயத்திற்கு செல்ல ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார். அவர் மேலும் இயேசுவை கண்ட அந்த நேரத்திலே அடையாளம் கண்டு கொண்டார். சிமியோன் கைகளில் தூக்கி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன் என்று புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாக தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றார். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் மரியாளும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் மரியாளை நோக்கி, லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். மேசியாவின் வருகையை நாமும் எப்படி எதிர்பார்க்க வேண்டும் என்பதற்கு சிமியோன் சாட்சியாக நிற்கிறார். சிமியோன் இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தார். அவருடைய 2ஆம் வருகையை நாம் எதிர்பார்க்கிறோம். இயேசுவை நம்புகிற அனைவருக்கும் ஆறுதல் கிடைக்கும். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென்.